இந்த இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 51, குறள் எண் 505. தெரிந்து தெளிதல். பெருமைக்கும் தன்னை சிறுமைக்கும் தம் கர்மமே கட்டளைக்கல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிறப்பு குணம் அறிவு என்பனவற்றான் மக்கள் எய்தும் பெருமைக்கும் மற்ற சிறுமைக்கும் உரைக்கல்லாவது. தாம் தாம் செய்யும் கர்மமே பிரிதில்லை என்கிறார். விளக்கமாகவும் சொல்கிறேன். ஒருவரின் பெருமையையும் தம் சிறுமையையும் அறிவதற்கு அவரவர் செய்யும் செயல்களே உரைக்கல்லாகும் என்கிறார். அதாவது அவரவர் செய்யக்கூடிய செயல்களே அவருடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் உரைக்கல் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அவனுடைய செயல்கள் தான் அவனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றுகிறது. அது தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். சிறுமைக்கும் பெருமைக்கும் பிறப்பு குணம் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அடுத்து ஒரு குறள் பார்ப்போம். அதிகாரம் 56, கொடுங்கோன்மை. குறள் எண் 555. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேக்கும் படை. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர், அரசன் முறை செய்யாமல் குடிகள் துன்பமுற்று அதனை பொறுக்க மாட்டாது அழுத கண்ணீர் அன்றே அவன் செல்வத்தை குறைக்கும் கருவி என்கிறார். அதாவது விளக்கமாகவும் சொல்கிறேன். மன்னன் நீதியாக அரசு செலுத்தாமையால் வருத்தம் தாங்காத குடிகளின் கண்ணீரே அவனது ஆட்சியை அழிக்கும் படை என்கிறார். அதாவது பாருங்க, ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆள்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவன் வரிச்சுமையை நிறைய மக்களிடையே திணிக்கிறான். அப்போது அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? கண்ணீர் விடுவார்கள். காரணம், சில சமயம் பருவமழை நன்றாக இருக்கும், சில சமயம் பருவமழை பொய்த்துவிடும். அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் என்ன செய்வாங்க? அந்த வரியை கட்டுறதுக்குள்ளே கண்ணீர் விடுவாங்க. அந்த கண்ணீரே அந்த அரசனை கவிழ்த்து விடும், அழித்து விடும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அரசனுக்கு அறிவுரை சொன்ன ஒரே புலவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான். இந்த குறள் இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடத்தப்படும் மக்களாட்சிக்கும் பொருந்தும். மக்களாட்சியில் பிரதம மந்திரியும் சரி, மாநில முதல்வர்களும் சரி, நன்றாக ஆட்சி நடத்த வேண்டும், மக்களை துன்புறுத்தக்கூடாது. அதற்காகத்தான் உங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்கு தகுந்தவாறு நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். இதனை அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். தயவுசெய்து அரசியல்வாதிகளும் திருக்குறளினுடைய பொருட்பாடை மட்டும் படியுங்கள். கண்டிப்பாக நீங்களும் மாறுவீர்கள். அடுத்தது அடக்கம் உடைமை. குறள் எண் 13, அதிகாரம் 123, 129 குறள் எண். அதாவது தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் வெளியிலே வடுவாக இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் நாம் தீய சொல் இருக்குல்ல, நாவினால் நாம் சொல்லக்கூடிய தீய சொல் வடுவாக அப்படியே இருந்துவிடும். அது என்றைக்கும் மாறாது. ஒரு மனிதனை ஒருவன் திட்டிவிட்டால் அந்த தீய சொல் அவன் மனதில் அப்படியே வடுவாகவே இருந்துவிடும் என்கிறார். என்ன அற்புதமாக ஒரு முன்னே முக்கார் வழியில் என்ன அற்புதமாக சொல்கிறார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், அதே அந்த வடு ஆறிடும். ஆனால் அந்த நாவினால் சுட்ட வடு என்றைக்குமே இருக்கும். இதுக்கு மேலே ஒரு புலவரை பார்க்க முடியுமா? அதனால தாங்க டால்ஸ்டாய் டால்ஸ்டாய் அமெரிக்காவில் போய் இதை பரப்பியிருக்காரு. டால்ஸ்டாய் இங்கே மதத்தை பரப்ப வந்தவர். அவர் டால்ஸ்டாய் என்ன செய்கிறாரு? நம்முடைய திருக்குறளை திருவள்ளுவரை பற்றி மொழிபெயர்த்து பரப்புகிறார் டால்ஸ்டாய். அந்த அளவுக்கு அற்புதமான குறள்.
அடுத்து இன்னொரு குறளையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது மாணவர்களுக்கு இந்த 2 குறள்களுமே பயன்படக்கூடிய குறள்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது மனிதன் வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடியது தான். ஆனால் கல்வி செல்வம் ஒன்று மட்டும் அழியாதது, நிலையானது. அழியாதது, நிலையானது, புகழானது. கல்வி செல்வம் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு வீட்டில் எதிர்த்து 2 பேர் இருக்காங்க. 2 பேர்லேயும் ஒருவர் மிகப்பெரிய பணக்காரருக்கு எதிர்த்து செல்வந்தர். ஆனால் ஒரு படிப்புமே படிக்கலை. இவர் இந்த கல்வி செல்வம் படித்து ஒரு மிகப்பெரிய வேலையில் இருக்கிறார். அதனால் அவருக்கு நல்லா செல்வம் பொழிந்து செல்வம் பொழிகிறது. இது எப்படி? மாதம் மாதம் சம்பளம் வாங்கி அவர் தன்னை உயர்த்தி கொள்கிறார். அதுதான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இப்போ இந்த எதிர் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவருடைய செல்வம் அழிவதற்கும் வாய்ப்பு உண்டு. காரணம் என்னென்னா, அவர் படித்ததில்லை. அவன் மட்டும் ஒரு கணக்கு பிள்ளை வச்சுருப்பார். அவன் பொய்க்கணக்கு எழுதிய இந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு திரைப்படம் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னால், 60 வருடங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன். அப்போ நான் 5ஆவது என்னமோ தான் படிச்சுட்ருக்கேன். அதில் அவன் என்ன செய்வான்னா, ஒரு கணக்கு பிள்ளையை வச்சுருப்பான். அந்த வீட்டுக்காரர் பெரிய பணக்காரன் நம்பியார். அந்த கணக்கு பிள்ளை பொய்க்கணக்கை சொல்லி எழுதி காலி பண்ணிடுவான். எம்ஜிஆர் நான் எதுக்கு திரைப்படத்தை பற்றி இழுக்கலை, இது சொல்கிறேன் ஒரு இதுக்கு. எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா, அப்போ இங்கே வர்றாரத்தை செய்த பார்த்து கணக்கை எடுத்து காமி, இந்த கணக்கெலாம் இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு நம்ம கணக்கு தெரியலை, அது ஒன்றுமே படிக்காதவன் பணத்தை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையாயது கேள்வி செல்வம் ஒன்றே என்கிறார். அதாவது கேள்வி செல்வம் என்ன? நம்ம காதுகளில் கேட்கக்கூடிய கேள்வி செல்வம், அதுதான் தலையானது என்கிறார். இந்த குறளிலே 6 தடவை செல்வம் வருகிறது. பின்வரும் அணி தொடர் அணி. அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்போ எல்லா செல்வங்களும் கேள்வி செல்வமே தலையானது என்கிறார். அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு பட்டிமன்றம் நடக்கிறாங்க, இன்றைக்கி மதுரையில் போட போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்கிறோம்னா, மற்ற எல்லா வேலையும் திறந்துட்டு எல்லா வேலையும் இருக்கட்டும், முதல்ல பட்டிமன்றத்தை கேட்டு வந்துடுவோம் அப்படின்றது மாதிரி குழுங்க சிரிக்கிறோம். இப்போ குழுங்க சிரிக்கிறோம். மனது நம்மளுக்கு நிறைவடைகிறது அது கேட்கும்போது. சில பேர் பாட்டோடு அந்த இதையும் சொல்லுவாங்க. அந்த பாட்டே அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்படி ஒரு இதுதான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதனால தானே சிலர் மன்றங்களை வச்சு அற்புதமாக நடத்திட்டுருக்காங்க. அப்போ அதை அந்த அந்த பகுதியினுடைய மக்கள் அதைகளை கேட்கும்போது அவர்களுடைய உள்ளங்கள் நல்ல உள்ளங்களாக மாறுகிறது. கேள்வி செல்வம் நானே சில இதுகளில் மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார். நான் ராஜா முத்தியா மன்றத்தில் சில இதுகள் கேட்பேன். அப்போ அப்படி கேட்டு வந்த உடனே அப்படி நம்மளை அறியாமலே உடம்பு சிலிர்க்கும். அவர் கேட்கும்போது, அவர் பேசும்போது அந்தளவுக்கு எடுத்து சொல்லுவார். கம்பராமாயணத்தை அப்படி சொல்லுவார். அதுக்கடுத்து பாண்டவர்களினுடைய கௌரவர்கள் இருக்கார்கள், அதனையும் அற்புதமாக சொல்லுவார். ஒன்று பெண்ணாசை, இன்னொன்று மண்ணாசை. கம்பராமாயணம் பெண்ணாசை, மகாபாரதம் மண்ணாசை. அற்புதமாக எடுத்து சொல்லுவார். அவரை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அது மாதிரி நான் இவருடைய சுவாமி கிருபானந்த வாரியாருடைய பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறேன். அப்போ என்ன செய்யும்னா, அது சிரிக்கவும் செய்யும், சிந்தனையும் ஊற்றும், சிந்தனையை தூண்டும். ஒருவன் கேட்க கேள்வி செல்வம் தாங்க ஒருவன் மனிதனை மாற்றுகிறது, மனமாற்றம் செய்கிறது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.